மீட்டருக்கோ 200 மீட்டருக்கோ தள்ளி நிப்பாட்டிங்க. இப்போ எங்களோட தாவேக்கா வந்துட்டு எங்களை அவங்கதான் அப்ரூவ் பண்ணதே. சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க. அவங்கதான் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வேணுங்க, ஏற்கனவே நாமக்கல்ல பைக்ல வந்து கீழே வந்துட்டாங்க, எங்களுக்கு சர்வீஸ் வேணுங்க, இத்தனை வண்டி நின்னுங்க எங்களுக்கு வேணும், கேரவனுக்கு 100 மீட்டருக்கோ 200 மீட்டருக்கோ தள்ளி நிப்பாட்டிங்க, கிரௌடு ஜாஸ்தியா இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறாங்க அவங்க. சரிங்கண்ணா ஓகே. அதுல ஒருத்தர் மீடியா பிரஸ்ல பேட்டி கொடுத்திருக்காங்க, அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளவு பிரச்சனையே அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நான் கேட்டேன், ஆம்புலன்ஸ் வந்தனாலதான் தள்ளுமுள்ளு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள வர்றதுக்கு எங்களுக்கு வேலையே இல்லையாங்க. எங்களுக்கு மக்கள் சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. சரிங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. உள்ள வந்துட்டு வந்து வண்டி எடுத்து சொல்றாங்க, சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு போங்க, உள்ள மயக்க மாட்டாங்க. சரிங்கண்ணா சரி. டார்கெட் பண்ணி தான் நாங்க உள்ள நான் போனது இல்லாம சென்னை போன் பண்ணி கேக்குறீங்கல்ல, இதுக்கு முன்னாடியே ஏவிபி ஆம்புலன்ஸ் நாமக்கல்னு போடுங்க வண்டி வரும் தெரியும். புரியுதுண்ணா. ஏவிபி ஆம்புலன்ஸ் நாமக்கல் நீ அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க, நீங்க அவங்களுக்கு பின்னாடி வர. இது யார் முதல்ல வந்தது? நான் தான் முதல்ல வந்தேன், அவங்க முதல்ல வந்தாங்க. அவங்க வந்தாங்கண்ணே. பட் உங்களோட உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு கட்சி கொடி வந்து ஃப்ரண்ட் கண்ணாடியில இருந்துச்சு, சைடுல இருந்துச்சு, அதனால பெருசா கொடி கட்டி இருந்தீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு கட்சி கொடியை புடிச்சிருந்தாங்க. விஜய்க்காக தான் வந்திருக்குன்னு தெரியணும். சரிங்கண்ணா. அதனால ஃப்ரண்ட்ல ஒட்டிக்கிங்க அப்படின்னாங்க, ஒட்டிட்டோம். சரிங்கண்ணா ஓகே. எங்க மேல எந்த குறையும் இல்ல சார். நாங்க